அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த தர்பியாவுடைய அமர்விலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அதில் தொடர்ந்து சென்ற வாரம் தர்பியாவில் பார்த்த அந்த நூலின் இன்னும் சில பகுதிகளை இன்றைய தர்பியாவினுடைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போ இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 105வது பக்கத்தில் 11வது தலைப்பு, 11வது டாபிக். அது மௌத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதான முறையில் இறந்தாங்க அப்படின்ற ஒரு டாபிக் இங்கே சொல்லப்படுகிறது. இதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் ஃபீ மரதிஹி அல்லதி மாத ஃபீஹி யா ஆயிஷா மா அஸாலு அஜிது அலமத் தஆம் அல்லதி அக்கல்து பி ஹைபர ஃபஹாதா அவானு வஜத்து இன்கிதா அபுஹரி மின் தாலிக்க சும் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹதீஸில் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோயில் பாதிக்கப்பட்டு மௌத்தா போனாங்களோ அந்த நோயில் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்க சொன்னாங்க, ஓ ஆயிஷாவே, நான் இன்னும் அந்த உணவினுடைய ஒரு தாக்கத்தை, நான் அதனுடைய ஒரு வலியை நான் என்ன செய்கிறேன், தொடர்ந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது இன்னும் தீரலை என்கிட்ட. அது எந்த உணவுன்னு சொன்னால், அல்லதி அக்கல் தூபி ஹைபர, ஹைபரில் இருக்கும்போது ஒரு உணவு சாப்பிட்டேன், அந்த உணவினுடைய அந்த வலி இன்னும் தீரலை. இப்போ நேரம் வந்துருச்சு, என்னுடைய அதாவது மெயினான நரம்பு, ரத்தத்திலேருந்து செல்லக்கூடிய மெயின் அந்த இரத்த நாளம் கட்டாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுலேருந்துன்னு சொன்னால், நான் சாப்பிட்ட அந்த உணவினுடைய விஷத்திலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இது என்ன சாப்பாடு, என்ன விஷம், என்ன உணவு அப்படின்னு சொன்னால், பின்னாடி அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் அதாவது இதனுடைய சம்பவத்தை நம்ம சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம படிப்போம். இங்கே அது ஒரு விஷயமாக சொல்கிறதா இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபருடைய யுத்தத்தில், அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு ஒரு யகூதி பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆட்டை, ரோஸ்டட் ஆடு, அதாவது பொரிச்ச ஒரு ஆட்டு கறியை அவங்களுக்கு உணவாக கொடுக்குறாங்க. அப்போ கூட இன்னொரு இதில் சொல்லப்படுது, ரசூலுல்லாவுக்கு எந்த பகுதி பிடிக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த பகுதி உணவில் கொஞ்சம் அதிக விஷம் வச்ச மாதிரி சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விஷத்தை வச்சு ரசூலுல்லாவுக்கு கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிடும் பொழுதே அதில் விஷம் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. எப்படி தெரியுதுன்னு சொன்னால், அவங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு அதுவே அறிவிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு மோஜிசா, ரசூலுல்லாவுடைய அற்புதங்களில் ஒரு அற்புதமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ரசூலுல்லாஹ் சாப்பிட்றவங்கள்ட்ட நீங்கள் சாப்பிடாதீங்க, இதில் விஷம் இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு இவங்க கொஞ்சம் சாப்பிட்றாங்க. அப்போ இந்த நேரத்தில் இன்னொருத்தங்க சாப்பிட்ட இன்னொரு சஹாபி, உதாரணமாக பிஷ்ர் பின் அல் பரா, அதை ரசூலுல்லாஹ் அதை சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உணவினுடைய விஷத்தினால இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த உணவினுடைய விஷம் கொடுக்கப்பட்ட இந்த பொரிச்ச ஆட்டை சாப்பிட்டதுனால இறந்து போகிறாங்க அந்த ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க சாப்பிட. அப்போ அந்த பெண்மணியை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ ஏன் அந்த மாதிரி வேலை செஞ்ச அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் எதுக்கு விஷத்தை வச்சேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளைக்கு நீங்கள் நபியாக இருந்தால் உங்களை இந்த விஷம் பாதிக்காது, அப்போ நீங்கள் நபின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேளைக்கு நீங்கள் வேற ஒரு மன்னனா இந்த ஆட்சியை பிடிக்கிற வந்தீங்க, சரியான நபியா இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருந்து மக்கள்லாம் ராகத்தாயிடுவாங்க, அதனால் மக்களை காப்பாற்றுன மாதிரி ஆகிடும். ஆகவே தான் நான் விஷத்தை வச்சேன் அப்படின்றாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால ஒரு சஹாபி இறந்து போகிறாங்கங்கிற அடிப்படையில் தனக்கு விஷம் வச்சதுக்கு மன்னிச்சு விட்டுட்டு, இன்னொரு சஹாபி இறந்து போனதுனால கிசாஸ் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். இப்போ அதை தான் இவங்க இந்த இதில் சொல்லி காட்டுறாங்க. உட்காது ஆஷ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத அக்லிஹி மின ஷாத்தில் மஸ்மூமத்தி பி ஹைபர ஸலாஸ சினீன ஹத்தா கான வஜூ அல்லதி குபித ஃபீஹி.
அதாவது இந்த விஷத்தை வச்சு சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது விஷம் பாதித்து இறந்து போயிருக்கணும் அவங்க. ஆனால் அந்த விஷத்தினுடைய தாக்கத்திலேருந்து அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து அதுக்கு பிறகு ஏறக்குறைய 3 வருஷம் அவங்க வாழ்கிறாங்க. வாழ்ந்த பிறகு தான் என்ன செய்கிறாங்க, இதனால் பாதிக்கப்பட்ட அந்த வலியினால் அந்த நோயினால் அவங்க கைப்பற்றப்படுகிறார்கள், அதாவது இறந்து விட்டாங்க அப்படின்னு. கதுதுக்கிற அண்ணல் மர தல்லத்தி ஆத்தத்து ஷாத்தல் மஸ்மூமத்தை அஸ்லமத் ஹீனமா காலத் மன் அக்பரக்க அக்பர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஷாத்தல் மஸ்மூமத்தை அக்பரத்ஹு. அப்போ அதாவது அந்த பெண் யார் வந்து விஷம் வச்சு கொடுத்தாலோ அந்த பெண் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா. எப்போ ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொன்னால், அந்த பெண் ரசூல்லாட்ட கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது, இல்லை விஷம் இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு. இப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அன்ன ஷாத்தல் மஸ்மூமத்தை அக்பரத்ஹு, அந்த விஷம் கொடுக்கப்பட்ட அந்த பொரிச்ச ஆடு தான் எனக்கு அறிவிச்சுது அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க, அவங்களுக்கு அறிவிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு மோஜிசா, அல்லாஹ்வுடைய ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால நடந்த ஒரு அற்புதமாக சொல்லப்படுகிறது. அப்போ அது அறிவித்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ யாருக்கும் தெரியாமல் விஷம் வச்ச செய்தி எப்படி ரசூல்லாவுக்கு தெரிஞ்சது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பெண் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. வா அஃபா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாங்க, மன்னிச்சு விடுறாங்க. அதாவது அஃபா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலன் சும்ம கத்தலஹா பாத தாலிக்க கிசாசன் பி பிஷ்ர் பின் பர்ரா பாதா அன் மாத ரலியல்லாஹு அன்ஹு. பிஷ்ர் பின் பர்ரா இறந்த பிறகு அவங்கள கொன்றதுக்கு பழியாக என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு மரண தண்டனையாக இந்த பெண்ணுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நபி இந்த சம்பவத்தை திரும்ப வேற வேற அறிவிப்பில் சொல்லப்படுகிறது. அந்த பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொரிச்ச ஆட்டை கொடுக்குறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஃபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா வ அக்கலல் கௌமு, அந்த ரசூலுடைய கூட வந்தவங்களும் சாப்பிட்றாங்க. இர்ஃபவு ஐதியக்கும் ஃபைன்னஹா அக்பரத்னி அன்னஹா மஸ்மூமத்துன், நீங்கள் உங்கள் கையை எடுத்துருங்க, சாப்பிடாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஆட்டு கறி வந்து எனக்கு அறிவிச்சிருக்குது, அது விஷம் கொடுக்கப்பட்டிருக்குது, விஷம் ஊட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. சஃப மாத்த பிஷ்ர் பின் அல் பர்ரா பின் மகுரூரி அல் அன்சாரி ஃபார்சலா இலா இலா அல் யஹூதியத்தை மா ஹமலக்கி அலல்லதி சனாத்தி. அப்போ இந்த பிஷ்ர் பின் பிஷ்ர் பின் அல் பர்ரா பிஷ்ர் பின் அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போயிட்டாங்கங்கிற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, உடனே அந்த பெண்ணை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்த பிறகு அந்த பெண்ணை கேட்குறாங்க, நம்ம முதல்ல சொன்ன செய்தி தான், இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி செஞ்ச, நீ எது உன்னை இப்படி செய்ய தூண்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண் சொல்கிறா, இன்கானத் நபியன் லம் யதுரு கல்லதி சனாத்து, நான் என்ன செஞ்சனோ இந்த விஷம் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தந்திருக்காது, நீங்கள் நபியாக இருந்த. ஓ இன்குந்த மலிக்கன் அரஹ்துன்னாச மின்க, நீங்கள் ஒரு கிங்காக இருந்து ஆட்சி பிடிக்க வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மக்களை வந்து உங்களுடைய தீங்குலேருந்து என்ன செஞ்சுருப்பேன், ராகத்தை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் அடிப்படையில் அந்த பெண் கொல்லப்படுகிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது. அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த அந்த வலி அதை சொல்கிறாங்க, மாசில் து அஜிது மின் அக்கலத்தில்லத்தி அக்கல் து பி ஹைபர ஃபஹாதா அவானு இன்கித்தாயி அபுஹரி என்று சொல்லி காட்டுகிறார். இன்னும் தொடர்ந்து அந்த வலி எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த வலின்னு சொன்னால், 3 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட அதனுடைய பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ எனக்கு அவங்களுடைய மௌத்து நேரத்தை சொல்கிறாங்க, இப்போ எனக்கு வந்து என்னுடைய அந்த மெயினான இரத்த நாளம் அது துண்டிக்கப்படுவது போன்ற அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த பிஷ்ர் பின் அல் பரா அவங்களுடைய உம்மா வந்து கேட்குறாங்க, அது உம்மு பஷரின் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொரு உம்மு பஷீர் அப்படின்னு வேற ஒரு ஹதீஸில் வருது. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மா யுத்தஹமு பிக்க யா ரசூலுல்லாஹ், உங்கள் விஷயத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, என்ன நோய் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறது, எந்த நோய் மேலே பழிய போடுறது அப்படின்ற மாதிரி, எந்த நோயினால் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஃபை இன்னி லா அத்தஹிமு பிபினி இல்ல ஷாத்தல் மஸ்மூமத்தல்லத்தி அக்கல மாக்க பி ஹைபர, நான் வந்து உங்களோட சேர்ந்து அந்த ஹைபரில் சாப்பிட்டேன்ல அந்த விஷம் கொடுக்கப்பட்ட ஆடு, அதை தான் நம்ம அதனால தான் இந்த பாதிப்பு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓனாலா அத்தஹிமு பி நஃப்சி இல்லா தாலிக ஃபஹாதா அவானு இன்கிதாய் அபுஹரி,
அதாவது இதை தவிர வேறு எதையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த வலிக்கு காரணமாக நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை, இப்போ என்னுடைய இறுதி நேரம் வந்துருச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் அவான் இன்கிதா அபுஹரின்னு சொன்னால் என்னுடைய அந்த இரத்த நாளம் துண்டாயிடும் அப்படின்ற நேரம் வந்துருச்சு. அப்போ அந்த வலி வேதனையினால் இப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டாங்க. அப்போ இதுக்கு பிறகு கது ஜசம இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹு தஆலா அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்த ஷஹீதன். அப்போ இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த சம்பவத்தை வச்சு, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹைபரில் விஷம் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டை உண்பதன் மூலமாக பின்னாடி 3 வருஷத்துக்கு பிறகு அந்த வலியினுடைய பாதிப்பில் இறந்து போனாங்கங்கிறனால இது ஷஹீதான மரணம் அப்படின்றார் அவர். ரசூல்லா வந்து நார்மலாக தான் இறக்குறாங்க, ஆனால் இந்த பாதிப்புனால இறந்தாங்க அப்படின்ற ஒரு தொடர்பை வச்சு இவங்களுடைய மரணம் ஷஹீதான மரணம். அப்புறம் இதே போல் வந்து ஒக்கால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதாக சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து குத்தில கத்துலன், அவங்க வந்து போரில் கொல்லப்பட்டாங்க, அதாவது எதிரிகளால் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. அந்த மாதிரி 9 முறை சத்தியமிட்டு சொல்வது எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், ரசூல்லா இறந்துட்டாங்கன்னு ஒரு தடவை சத்தியமிட்டு சொல்வதை விட. அப்படின்னா ரசூல்லா ஷஹீதா இறந்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிக ஆர்வ மிகுதியை அது காட்டுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதனுடைய குலாசா என்ன அப்படின்னு சொன்னால், வதார்கி அன்னல்லாஹ் தஹதஹு நபியன் ஒத்தஹதஹு ஷஹீதா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நபியுடைய அந்தஸ்து, ரசூலுடைய அந்தஸ்தை கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது அது சுஹதாக்கள் மன்சிலை விட ரொம்ப உயர்ந்த தரஜா. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியுடைய அந்தஸ்தையும் அவங்கள நபியாகவும் ஆக்கியிருக்கிறா, அவங்கள ஷஹீதாவும் ஆக்கியிருக்கிறா அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன கருத்து சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த ரசூல்லா வந்து ஷஹீதா இறந்தாங்கன்ற கருத்தை எந்த வகையில் முன்வைக்கப்படுகிறது என்று சொன்னால், இவங்க இறப்பதற்கு காரணம் இவங்களை கொலை செய்யறதுக்கு ஒரு முயற்சி செய்யப்படுது. இப்போ அந்த முயற்சியில் இறந்து போயிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஷஹீதா இருப்பாங்க, ஏன்னு சொன்னால் இவங்களை வந்து விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்ற அடிப்படையில். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவங்களை நபி என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்கள என்ன செய்யறான், எந்தவித பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றிடுறான். யாரு, அவங்க கூட இருக்கக்கூடிய இன்னொரு சஹாபி இறந்து போகிறாங்க, அப்படி இருந்தும் ரசூலுல்லாவுக்கு எந்த பாதிப்பு வராமல் காப்பாற்றி இவங்க நபித்துவத்தை அங்கே என்ன செய்யணும் அல்லாஹ் நிறுவி. அது மட்டும் இல்லாமல் நபித்துவத்தில் இன்னும் மிச்ச வேலை இருக்குது, ஏன்னா நுபுவத்து முடியலை, நுபுவத்தை முடிக்கிறதுக்கு இன்னும் நல்ல செய்திகள், இன்னும் பல விஷயங்களை பண்ண வேண்டி இருக்குது. இன்னும் 3 வருஷத்தினுடைய நுபுவத்தினுடைய வேலை பாக்கி இருக்குது. ஆகவே அது முடிகிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறா, எந்த பாதிப்பும் வராமல் அவங்கள பாதுகாத்து, எப்போ அந்த வக்து வருகிறதோ, எப்போ அவங்களுடைய அந்த நுபுவத்து பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு என்று அல்லாஹு முடிவு செய்தானோ அந்த டைமில் இதனுடைய பாதிப்பு திரும்பி அவங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியுது, அதன் மூலமாக இறந்து போகிறாங்க. அப்போ ஒரு டிலேடு ஷஹீத் மொத்தத்தில் அன்னைக்கு ஷஹீதாவில் 3 வருஷத்துக்கு பிறகு அந்த அட்டம்ப்ட்னால இறந்து போனாங்கன்ற அடிப்படையில் ஷஹீதுங்கிற அந்தஸ்தும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த மாதிரி பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் வந்து அந்த கருத்தை வலியுறுத்துறாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுடைய இறப்புன்றது ஒரு ஷஹீதுடைய இறப்பு தான். அப்போ அந்த அந்தஸ்தும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறான், அவங்கள நபியாவும் ஆக்கியிருக்கிறான், ஷஹீதாவும் ஆக்கியிருக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இது 108 109வது வசனத்தில் 109வது பேஜில், கான யுஸல்லி பிஹிம் ஃபீ வஜ்ஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி துஃபிய ஃபீஹி ஹத்தா இதா கான யௌமுல் இத்னைனி வஹும் சுஃபூஃபுன் ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த வேதனையில் பாதிக்கப்பட்டு அந்த நோயில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தொலை வைக்கிறாங்க, அவங்க தான் தொடர்ந்து தொலை வைக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு டைமில் ஃபஜ்ருடைய சலாவில் அவங்க எல்லாம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் சஃபா நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஃபஜஅஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள திடீர்னு அவங்க எதிர்பாராத ஒரு வேளையில், நபிகள் நாயகம் எதிர்பாராத முறையில், ஒரு ஆச்சரியமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒக்கது கஷஃப சித்ர ஹுஜ்ரத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே முன்னாடி உள்ள பாடத்தில் பார்த்தோம், அந்த சித்ர அந்த அந்த திரைய விலக்கி அவங்க பார்க்குறாங்க. இப்படி திடீர்னு பார்த்த உடனே அவங்க பார்த்த சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ரசூல் அப்படி பார்த்துட்டாங்க. அப்போ ஒஹும் ஃபி சுஃபி சலா ஒஹும் காயிமுன் கன்ன ஒஜிஹு
வரக்கத்து முஸ்ஹபின், அவங்களுடைய இந்த வரக்கத்து முஸ்ஹபின் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பிரகாசமா பளிச்சுன்னு ரொம்ப அற்புதமான முறையில பார்த்த உடனே மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் பிரகாசமா இருக்குது அப்படின்ற கருத்து சொல்லப்படுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த திரையை விலக்கி பார்க்குறாங்க. சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பவும் தொழுதுட்டு இருக்கும்போதே அவங்க பார்க்கறது தெரியுது, அவங்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்குது. சும்மத்த பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ஹகு வஹுமல் முஸ்லிமூன அன் யஃப்தத்தினு ஃபீ ஸலாத்திஹிம் ஃபர்ஹன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையை பார்த்து முஸ்லிம்கள் வந்து தொழுகையிலே இவங்களுடைய மகிழ்ச்சியினால, பார்த்த மகிழ்ச்சியினால அவங்க தொழுகையில் என்ன செய்றாங்க, கொஞ்சம் தடுமாறக்கூடிய அளவுக்கு அவர் சின்ன அவங்களுக்கு ஒரு சோதனையாக ஆயிடுச்சு தொழுகையில. பி ருயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபநக்கஸ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அலா அகிபைஹி லியஸில ஸஃப. இப்போ ரசூல் உடனே அபூபக்கர் என்ன செய்றாங்க, இப்போ ரசூல்லா பார்த்த உடனே சரி அப்போ ரசூல்லா வந்து நமக்கு தொலை வைக்க போறாங்க இமாமா, அப்படியே பின்னாடி வர ட்ரை பண்றாங்க. வந்து சஃப்ல சேர்ந்துக்கிடுவோம், ரசூல்லா முன்னாடி வந்து தொலை வைக்கட்டும் அப்படின்னு பின்னாடி வராங்க. அப்படி வதன்ன அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரிஜுன் இல ஸலாத்தி, அவங்க வெளியேறி தொழுகைக்கு வந்துருவாங்க என்று எண்ணி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வர எத்தனிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஷார இலைஹிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி அன் அத்திம்மு ஸலாத்தக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உங்க தொழுகையை நீங்க ஃபுல்லா நிறைவேற்றுங்க என்று கரங்களால் செய்கை செய்கிறார்கள். அப்புறம் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய ரூமுக்குள்ளே போயிடறாங்க. அதாவது அர்ஹா சித்திர அந்த அந்த திரைச்சிலையை அப்படி கீழே விட்டுறாங்க, அந்த திரைச்சிலை மூடி விடுகிறது. ஃபதூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமிஹி தாலிக, அந்த நாளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போகிறாங்க, வஃபாத் ஆகுறாங்க அப்படின்ட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அப்போ கடைசியாக வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் அவங்க ஹயாத்தாக இருக்கும் பொழுது தொழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சுஃபூஃபில் நிற்கும் பொழுது பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ். இவங்க பார்க்குறத பார்த்து சஹாபாக்கள் அவ்வளோ சந்தோஷமாகறாங்க. இவங்க தொழுதுட்டு இருக்காங்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ்வும் சந்தோஷமாகி மகிழ்ச்சியாக ஒரு புன்முறுவல் பூத்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு மகிழ்ச்சியாக சரி நம்மளுடைய சஹாபாக்கள்லாம் சரியான முறையில் இபாதத்தை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, தொழுகிறாங்கன்னு பார்த்து இவங்களுக்கு மகிழ்ச்சி, இவங்களை பார்த்ததில் அவங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி தான் ஒரு கடைசியான பார்வை. அதோட அந்த போர்வையை விட்டுறாங்க, கீழே மூடிடுது. அதுக்கு பிறகு அவங்கள ஹயாத்தா என்ன செய்யலை, மற்ற சஹாபாக்கள் பார்க்கல. அதுக்கு பிறகு மௌத்தான செய்தியை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. அப்படி இன்னொரு அறிவிப்பில் வந்து துஃபிய மின் ஆஹிர் தாலிக யௌம், அந்த நாளினுடைய கடைசி பகுதியில். அப்புறம் லம் யஹ்ருஜ் நபி சலாசன், 3 நாள் ரசூலுல்லாஹ் வெளியே வரல, இப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் சொல்லப்படுகிறது. அப்போ அதே மாதிரி ஒரு செய்தி தான் திரும்பியும் சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஹிஜாபை தூக்குறாங்க. அவங்களுடைய முகம் வெளியில் தெரிஞ்ச உடனே மா நபர்னா மந்திரன் கான ஆஜப இலைனா மின் வஜிஹி நபி, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை விட அவ்வளவு எங்களுக்கு ஒரு அதாவது திருப்தியான அல்லது மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய வேறு ஒரு காட்சியை நம்ம பார்க்கல. எப்பொழுது அவங்க முகம் எங்களுக்கு தெளிவாச்சோ அல்லது தெரிஞ்சுதோ அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபவுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி இலா அபீ பக்கரின் அன் யதகத்தம வ அர்ஹா நபி, நீங்கள் முன்னாடி நின்று தொலை வைங்கன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கையால் சைக்கினை செய்துட்டு அந்த திரைச்செறியை கீழே விடுறாங்க. ஃபலம் யுக்தர் அலைஹி ஹத்தா மாத்த, ஃபலம் யுக்தர் அலைஹி ஹத்தா மாத்தனா அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை என்ன செய்யலை, அவங்க வஃபாத் ஆகிற வரைக்கும் யாரும் பார்க்கல. அப்போ கடைசியாக பார்த்தது வந்து இவங்க தொழுகை நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்கன்றது தான் இவங்க கடைசியாக பார்த்த, சஹாபாக்கள் பொதுவாக ரசூலுல்லாஹ்வை பார்த்த கடைசி காட்சி. இப்போ குலாசுத்துல் கவுல் அன்ன அத்துரூஸ வல் ஃபவாயித் அன்ன துருஸ வல் ஃபவாயித வல் இபர ஃபி ஹாதல் மப்ஹஸி கஸீரத்துன். இதில் நிறைய படிப்பினை இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஆசிரியர் சொல்லி காட்டுறாரு. ஒன்று வந்து மௌத்து நபி ஒன்திகாலுஹு இல ரஃபீக்கில் ஆலா ஷஹீதன் லி அன்னல்லாஹ இத்தஹதஹு நபியன் ஒத்தஹதஹு ஷஹீதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மல உல் ஆலா ரஃபீக்குல் ஆலா என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தோழமை பக்கம் ரசூலுல்லாஹ் செல்கிறாங்க. அப்படி அவங்களுடைய வஃபாத் என்பது ரசூலுல்லாஹ் வந்து ஷஹீதான முறையில் வஃபாத் ஆனாங்க அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம இந்த இடத்துல விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே அல்லாஹு அவங்கள வந்து நபியாகவும் ஆக்கியிருக்கிறான், ஷஹீதாகவும் ஆக்கியிருக்கிறான். அப்போ எல்லா வகையான அந்தஸ்தையுமே ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டான் அல்லாஹு அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி வந்து அதாவத்துல் யஹூதி லில் இஸ்லாமி வாஹ்லிஹி ظاهرة من قديم الزمان
ஃபஹும் ஆதாவுல்லாஹி வ ருசுலுஹி அப்படின்னு சொல்லாரு. அதாவது யகூதிகள் முஸ்லீம்களுக்கு விரோதிகள் என்பது அப்பவும் அந்த காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் அது என்ன செய்யுது, முஸ்லீம்களுக்கு யகூதிகள் விரோதிகள் என்பது நிரூபணமாயிட்டு வருது. அதை எதை வச்சு சொல்றாங்க இது? ஏன்னா அவங்களுக்கு விஷம் கொடுத்தது யாரு? ஒரு யகூதிய பெண்மணி தான். கடைசியில் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் பொதுவாக யகூதிகள் வந்து இஸ்லாத்துக்கு ஒரு விரோதியாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். திருக்குறானில் வேற வசனமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு மிக கடுமையான விரோதத்தை யகூதிகள்கிட்ட பார்ப்பீங்க. ஆனால் மசீஹியின் அதாவது கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நேசம் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் விரோதம், கடுமையான விரோத போக்கு வந்து நீங்கள் யகூதிகள்கிட்ட பார்ப்பீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், யகூதிகள் தான் மதீனாவில் வந்து நபி தங்களுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆனது யாரு? தங்களுக்கே வராமல் போன கடுப்பு ஒன்று, அரபுகள்கிட்ட வந்த கடுப்பு ஒன்று, அப்படி டபுள் கடுப்பு. இவங்கள்ட்ட வராமல் போய் வேற எங்கேயும் வந்தால் கூட ஒரு வேலைக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. நம்மள்ட்ட வராமல் போச்சு, பெரிய எரிச்சல். சரி, நம்மள்ட்ட வரல பரவாயில்ல, அதுக்கு இங்கே போய் வரணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அப்படி டபுள் ப்ராப்ளத்தினால பெரிய ஒரு வெறுப்பில் இருந்தாங்க. அந்த வெறுப்பு தான் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாம ஆக்குச்சு. உண்மை தெரியாமல் அவங்க ஏற்றுக்கிறாம இல்லை. அதாவது அல்லதீன ஆத்தினாஹுமுல் கிதாப யாரிஃபுனஹு யாரிஃபுன் அப்னாஅஹும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தங்களுடைய பிள்ளைங்களை அறிகிற மாதிரி நபியை அவங்க புரியதான் செஞ்சாங்க. பார்த்த உடனே இவர் நபின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் ஏத்துக்கிறல? அவங்களுக்கு ஏத்துக்கிற மனசு வரல. அது எப்படி நம்ம ஏத்துக்கிறலாம் அப்படின்ற ஒரு வெறுப்புல தான் ஏத்துக்கிறாம போனாங்க. மற்றபடி இது நபியா இல்லையான்னு எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நபின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏற்றுக்கிறப்போமே, இப்படி பிரச்சனையெல்லாம் கிடையாது. நபின்னு எல்லாம் தெளிவாக தான் தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளாததுக்கு இந்த வெறுப்பு, பகைமை, அதாவது தங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதங்கம், ஒரு கடுப்பு, வெறுப்பு, இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, அவங்க மறுக்கக்கூடிய காரணமாக இருந்துச்சு. அந்த பகைமை இருக்கு அப்படின்றத சொல்லி காட்டுறாரு. அதமும் இந்த காமி நபி நப்சிஹி பல் யாஃபு வயஸ்ஃபஹு ஒலிஹாதா லம் யுஆகிப் மின் மன் சம்மத்தி ஷாத்தல் மஸ்லியத்தை. அதாவது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு யாராவது தீங்கு இழைச்சிருந்தா அதுக்கு பழிவாங்கல்ல. ரசூலுல்லாஹ் செல்ஃபுக்காக பழிவாங்கல்ல. பழிவாங்கினா வேற யாருடைய ஒரு உரிமைக்காக, சமுதாயத்தினுடைய நலனை காப்பாற்றுவதற்காக, தீனுக்காக அப்படிங்கிற விஷயத்துல தான் அவங்க ஏதாவது ஒரு எதிர் நடவடிக்கை செஞ்சிருக்காங்களே. எல்லாமே தங்களுக்கு செல்ஃபா யாராவது திட்டினாங்க, பேசினாங்க, நோவினை செய்தாங்க அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி வாங்கினது கிடையாது. அதுக்கு உதாரணமாக தான் வந்து யார் ரசூலுல்லாவுக்கு அந்த பொரிச்ச ஆட்டுக்கறியில் விஷத்தை வச்சு கொடுத்தாலோ அந்த பெண்ணையை ரசூலுல்லாஹ் மன்னிச்சு தான் விடுறாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் தண்டனைக்கு வரக்கூடிய காரணம் ஏன் அவங்க தண்டிக்கப்படுறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாவோட சாப்பிட்ட இன்னொரு சஹாபி இந்த பிஷ்ர் பின் அல் பர்ரா, அவர் இறந்து போயிடுறாரு. அப்ப அவர் இறந்த உடனே அது கொலை குற்றமாவது. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, என்ன செய்யல, மன்னிக்கல. அந்த இடத்துல வந்து அந்த கொலைக்கு கிசாஸ் தண்டனை நிறைவேற்றப்படணுங்கிற அந்த ஒரு பிரச்சனையினால தான் இந்த பெண்மணி தண்டிக்கப்படுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தனக்காக என்று பழி வாங்குவது கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம், இந்த படிப்பினையில பார்க்குறோம், இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மோஜிசத்து மின் மோஜிசாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓஹிய அன்ன லஹம ஷாத்தில் மஸ்லியத்தி நத்தக்க அக்பர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு மஸ்மூமுன். அந்த கறி, அந்த ஆட்டினுடைய லஹம் வந்து ரசூலுல்லாவுக்கு அறிவிச்சுது அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஆடு எனக்கு அறிவிச்சுது அப்படின்னு. இப்போ இது ஒரு ரசூலுல்லாவுடைய மோஜிசாக்கள்ல உள்ள ஒரு மோஜிசா. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாவுக்கு இந்த செய்தி தெரியும். அதனால தான் இந்த செய்தி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டு அந்த ஆச்சரியத்தினால தான் அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வராங்க அப்படின்ற நம்ம செய்தியெல்லாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ ஃபத்தல் அல்லாஹு தஆலா அலா இபாதிஹி ஓகே ஃபதுலுல்லாஹி தஆலா அலா இபாதிஹி அன்னஹு லம் யக்பத் நபியஹும் இல்லா பாத அன் அக்மல பிஹி அத்தீன வ தரக உம்மத்தஹு அலல் மஹஜ்ஜத்தில் பைதா லைலுஹா கனஹாரிஹா லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். இந்த இடத்துல அவர் என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க உயிரை மாய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிக்கக்கூடிய விஷம் தான் கொடுக்கப்படுது. அவங்க அந்த விஷத்தினுடைய பாதிப்பிலிருந்து தடுக்கப்படுறாங்க. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்ன, எதுக்கு தடுக்கப்படுறாங்க, ஏன் விஷம் அவங்கள பாதிக்கல? இல்ல முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நபின்னு ப்ரூவ் பண்ணணும். நபியா இருந்தா அந்த விஷம் பாதிக்க கூடாது. அப்ப அவங்க நபிங்கிறதுனால அந்த விஷத்துடைய தாக்கத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள ப்ரொடெக்ட் பண்றான். இன்னொரு விஷயத்தை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது மட்டும் இல்ல, இன்னும்
முடிக்க வேண்டிய வேலை பாக்கி இருக்குது. என்னது? கொண்டு வந்த அந்த ரிசாலத்தை, அவங்களுடைய அந்த செய்தியை முழுமைப்படுத்த வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது. ஆகவே அதை முழுமைப்படுத்துற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு பாதிப்பு இல்லாமல் அல்லாஹ் காப்பாத்திட்டு வரான். எந்த அளவுக்கு முழுமைப்படுத்துறாங்கன்னு சொன்னா, உம்மத்தை வந்து அலல் மஹஜத்தில் பைதா, அதாவது ஒரு தெளிவான பைதான வெள்ளையான, மஹஜத்தில் பைதான ஒரு வெள்ளையான கிளியரான ஒரு பாதையில விடுறாங்க. அந்த தெளிவான நேரான பாதை, அந்த வெள்ளை வெள்ளையர் என்று பளிச்சுன்னு தெரியக்கூடிய தெளிவான பாதையில விடுறாங்க. அது எப்படிப்பட்ட பாதை என்றால், லெய்லுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு பகலை போல பிரகாசமா இருக்கும். அப்ப இரவு பிரகாசமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுல வந்து எங்கேயும் வழி தெரியல, தடுமாறிடுச்சு, சரியான பாதை புரியல அப்படின்னு சொல்ல முடியாது. மிக தெளிவான ஒரு பாதையில விட்டுட்டு போறாங்க. அதுல வந்து இந்த பாதையிலிருந்து எவன் வழிகெடுவான்னு சொன்னா, எவன் ஒரு வீணா போனவனாக அழியக்கூடியவனா இருக்கிறானோ அப்படிப்பட்ட வழிகேடன் தான் என்ன செய்வா, இதுல இருந்து தடுமாறுவான். அப்ப நார்மலான யாரும் என்ன செய்ய முடியாது, ரசூலுல்லாஹ் காட்டின பாதையிலிருந்து யாரும் தடுமாற முடியாது. ரொம்ப மோசமான, அதாவது ஒரு நார்மலான மனுஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் எவனா இருந்தா மட்டும்தான் என்ன செய்வா, யாரு அழிவுக்கு சொந்தக்காரனா இருக்கானோ இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் இந்த பாதையிலிருந்து தடம் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி யாருமே தடம் புரள முடியாத ஒரு தெளிவான பாதையில விட்டுட்டு தான் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகுறாங்க. அது வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த 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 விஷத்தினுடைய பாதிப்பு எல்லாம் அவங்கள தாக்காம ரசூலுல்லாஹ் அவங்கள பாதுகாத்து, அவங்களுடைய ரிசாலா, அவங்களுடைய அந்த பணி முடிகிற வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தான் அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல இன்னொரு படிப்பினை சொல்லி காட்டார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சஹாபாக்கள் வந்து எவ்வளவு முஹப்பத் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது வந்து அந்த சம்பவத்தை, அந்த சீன் என்னன்னு சொன்னா, சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கிறாங்க பள்ளியில, கடைசி காட்சி. அப்ப மைண்ட்ல எப்படி இருக்குன்னா, ரசூலுல்லாஹ் கடைசி அவங்க ஹயாத்தோட பார்த்த காட்சி என்னது, அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த திரையை உயர்த்தி அவங்க பார்க்குறாங்க, அந்த காட்சி தான் இவங்க மைண்ட்ல இருக்குது. அப்ப அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை முகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, இவங்க தொழுதுட்டு இருக்கிறத பார்த்து ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இப்ப அதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லி காட்டுகிறார். வந்து முஹப்பத்து ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் லி நபிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அன்னஹும் ஃபரிஹு ஃபர்ஹன் அதீமன் இந்தமா கஷஃப அஸ்ஸித்ர ஃபீ ஸபாஹி யௌமில் இத்னைனி வ ஹுவ யன்துரு இலைஹிம் வ ஸலாத்திஹிம் ஃபஅத்கலல்லாஹு பிதாலிக சுரூர ஃபீ கல்பிஹி. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பார்த்து அந்த காட்சி, இவங்களையும் பார்க்குறாங்க, இவங்க தொழுகிறதையும் பார்க்குறாங்க, இந்த காட்சி அவங்களுடைய உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை உள்ளத்துல செலுத்தியது, அவங்க உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்துச்சு அப்படின்னு இந்த இவர் சொல்லி காட்டுறார். அல்லாஹ் வந்து இதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். லி அன்னஹு நாசிஹுல் லிம்மத்திஹி யுஹிப்பு லஹுமுல் கைர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு ஒரு உபதேசம் செய்யக்கூடிய, நசீகத்து செய்யக்கூடிய அந்த பொறுப்பில் இருந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்காக ஹைர ஆசைப்படுறாங்க, நல்ல விஷயத்தில் இந்த மக்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒலிகாத இபுத்தசம ஒஹுவ ஃபி ஷித்தத்தில் மரதி ஃபர்ஹன் சுரூரா ஃபர்ஹன் வ சுரூரன் பி அமலிஹிமுல் முபாரக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த சஹாபாக்கள் தொழுதுட்டு இருக்கக்கூடிய அந்த நல்ல காட்சியை பார்த்து அவங்க நோயிலேயே அவ்வளவு வேதனையில தடுமாறின பிறகும் இந்த காட்சி அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியும் சிரிப்பையும் தருது. அப்ப அந்த அளவுக்கு அந்த தங்களுடைய அந்த மக்கள் மீது, உம்மத்து மீது அவ்வளவு முஹப்பத்தோட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. தங்களுடைய வேதனையெல்லாம் தாண்டி இவங்க நல்ல காரியத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது அப்படின்ற அளவுக்கு இந்த செய்தியை சொல்றார். இது ஒரு பாடம். அடுத்த பாடத்துல வந்து மன்கான யாபுதுல்லாஹ ஃபைனல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹுவை வணங்குகிறார்களோ நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவன் மரணிப்பதில்லை. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், தலைப்புல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், என்னமா இந்த நம்ம படிச்சிட்டு இருக்க டாபிக் அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார்கள் ஒண்ணு, என்ன சம்பவத்தை பத்தி பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? இந்த டாபிக் சொன்னா எதை பத்தி இவர் இப்ப ஆசிரியர் பேச போறாருன்னு சொல்லுங்க. அதாவது இந்த தலைப்பு வந்து என்னன்னா, மன்கான யாபுதுல்லாஹ ஃபைனல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குறாங்களோ அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவன் மரணிப்பதில்லை. அது தலைப்பு. இந்த தலைப்பு போட்டு இந்த டாபிக்ல பேசினா ஆசிரியர் என்ன விஷயத்தை பேசியிருப்பாரு கேட்கணும். நீங்க நான் தலைப்பு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றீங்க இல்ல, இந்த தலைப்பு போட்டா என்ன சொல்லியிருப்பாரு, செய்தி என்ன விஷயத்தை பேசியிருப்பாருன்னு கேட்கிறேன். என்ன சம்பவத்தை, எந்த விஷயத்தை பேசியிருப்பாரு ஆசிரியர்? என்னமா
ரசூலுல்லாவுடைய வஃபாத்தில் என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாவுடைய வஃபாத்தில் உமர் வந்து அவங்க இறந்து போகலன்னு சொல்கிறாங்க. பெரிய பிரச்சனையாகுது. அப்போ அபூபக்கர்னு வர்றாங்க. அவங்க பார்த்துட்டு ரசூலை இறந்து போயிட்டாங்க, யார் ரசூலை வணங்குனீங்களோ அவங்க புரிஞ்சுக்கிட்டுங்க இறந்து போயிட்டாங்க, அல்லாஹ் தான் ஹயாத்தோட இருக்கிறா. இந்த சம்பவம் தான், இதுதான் பாயிண்ட். அந்த சம்பவத்தை உள்ள ஸ்டோரி அவர் சொல்ல போறாரு. கரெக்ட் தானே? இது தெரிந்த நமக்கு இந்த சம்பவம். ஸோ இந்த தலைப்புல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், நம்மளே கெஸ் பண்ணலாம். அதுதான் அவர் சொல்லணும், அப்படிதானே? ஸோ அதை தான் அவர் சொல்றாரு. இப்போ இதில் வரிசையாக நிறைய திருக்குரான் வசனத்தை கொண்டு வருகிறார். கால அல்லாஹு தாலா இன்னக்க மையத்துன் வ இன்னகும் மையத்துன், நிச்சயமா நீங்களும் என்ன செய்வீங்க, மையத்து தான், அவங்களும் மையத்து தான். அதனால நீங்க இறந்து போனாப்புல அவங்க மட்டும் ஹயாத்தோட இருப்பாங்கன்னு ஒன்றும் கிடையாது. நீங்களும் இறக்க தான் செய்யணும், அவங்களும் இறந்து தான் போகணும் அப்படின்னு. ஒமா ஜால்னா லி பஷரின் மின் கபிலிக்க அல் ஹுல்த், உங்களுக்கு முன்னாடி யாருக்குமே ஒரு நிலையான ஒரு வாழ்க்கைன்னு யாருக்குமே கொடுக்கல. அஃபையும் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், அப்போ நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா அவங்க மட்டும் நிலையா இருக்க போறாங்களா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் வஃபாத் தான் அவங்களும் வஃபாத் தான். இன்னக்க மையத்துன், அதே மாதிரி இன்னகும் மையத்தூன், எல்லாரும் மௌத்து தான். சரியா, எல்லாரும் மௌத்து தான் ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வசனம் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் வ மல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இது வந்து மனிதனுடைய வாழ்க்கை, மரணத்தினுடைய நிச்சயத்தன்மை, அதுக்கு பிறகு வாழ்க்கையினுடைய நோக்கம், வெற்றி எது, வெற்றியிலிருந்து ஒருத்தனை எது தடுமாற செய்யும், இப்படின்னு அவ்வளோ விஷயம் இந்த வசனத்தில் இருக்கு. இது ஒரு டீப்பான வசனம். இந்த ஒரு வசனம் இருக்கு, இது சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய வசனம். இது வந்து பல செய்திகளை சொல்லுது. இந்த வசனத்தவே நம்ம செப்பரேட்டாக என்ன செய்யணும், ஒரு கிளாஸில் உட்காந்து இந்த வசனத்துடைய பல்வேறு கோணங்களை படித்து படிப்பினை பெறுவதற்கு மிக பொருத்தமான ஒரு வசனம். இது எல்லோரும் மரணிப்பார்கள் என்று ஒரு நிச்சயத்தை சொல்லுது. மரணித்த பிறகு என்ன நடக்கும், மறுமையில நியாய தீர்ப்பினால் நடக்கும். அதில் அல்லாஹ் இவர்கள் செய்த, மக்கள் செய்த இபாதத்து, வணக்க வழிபாடு, செயல்பாடு, அதாவது கீழ்ப்படிஞ்சாங்களா, மனமுரண்டா நடந்தாங்களா, நன்மை செய்தார்களா, பாவம் செய்தார்களா என்பதற்கு ஏற்ப தக்க கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். அதற்கு பிறகு யார் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்போ வாழ்க்கை நோக்கம் சொல்லப்படுது, வெற்றி என்னன்னு தெளிவுபடுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த வெற்றி என்ற இலக்கை அடைவதை விட்டும் எது உங்களை தடுக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினா ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்ப இன்பமே அன்றி வேறில்லை. அப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து உங்களை மயக்கும். எதிலிருந்து மயக்கும், இந்த வெற்றியை அடைவதை விட்டும் உங்களை திசை திருப்பக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. அப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சம்மரியா ரொம்ப அருமையான முறையில் இந்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்திருக்கிறான். இது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு வசனம். குல்லுமன் அலைகா ஃபான் வ யபுகா வஜூஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இது இந்த தலைப்பினுடைய கருத்தை வலியுறுத்திருக்காக சொல்றாரு. எல்லாரும் இறந்து தான் போவாங்க, யார் மிச்சம் இருப்பா அப்படின்னா யார் நிலைத்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் நிலைத்திருப்பான், நித்திய ஜீவன். பாக்கி எல்லா அல்லாஹ்வை தவிர பாக்கி எல்லா இல்லா மாஷா அல்லாஹ் எல்லாரும் என்ன செய்வாங்க, அழிந்து தான் போவாங்க, இறந்து போவார்கள், அவர்களுக்கு முடிவு இருக்கிறது என்ற ஒரு ஆழமான கருத்து. இது அடிப்படை அக்கீதாவுடைய கருத்து. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், இந்த கருத்தை தெளிவாக தான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அந்த பாயிண்ட். இதில் இது முக்கியமாக வந்து அந்த சம்பவத்தை சொல்றது தான் இவருடைய பிரதானமான நோக்கம். இப்போ மாத்த முகமது பின் அப்துல்லா அஃதுல் அன்பியாஹி ஒல் முர்சலீன், அப்போ அவங்க இறந்து போகும்போது கான ஆஹிர் கலிபத்தி தக்கல்லம் பிஹா இந்த அல் கர்கரத்தி கமா காலத் ஆயிஷத்து ரலியல்லாஹு அன்ஹா அன்னஹு கான பைன யதைஹி ரக்வத்துன் அவ் உல்பத்துன் ஃபீஹா மா. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய அறிவிப்பு அந்த இடத்துல வருது. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹுடைய அந்த அவங்க வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அப்போ கடைசியாக அவங்கள பராமரிக்கிறது யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பராமரிப்பில் தான் ரசூலுல்லாஹ் கடைசி காலத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய அந்த சக்கராத் காலத்தில் அந்த தொண்டைக்குழியில் அந்த இது மௌத்து வந்துருன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரிப்பட்ட ஒரு இறுதி நேரத்தில் ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வந்து ஒரு தோலான ஒரு இதில் வந்து அந்த தோல் பை மாதிரி உள்ளதில் தண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் கையை உள்ள நுழைக்கிறாங்க. ஃபஜால யுதுஹிலு யதஹு, அதை கையை நுழைச்சி தண்ணியை தொடுறாங்க. அந்த தண்ணியை தொட்டுட்டு ஃபயம்சுஹு பிஹா வஜ்ஹு, அவங்க முகத்தில் எடுத்து தடவிக்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த காய்ச்சல், அந்த உடம்பு வந்து அதிகமான சூடு, அதெல்லாம் தணிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, தாங்க முடியாமல் தொட்டு தொட்டு தடவி தடவி அந்த அந்த சூட்டை தணிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த மாதிரி செஞ்சுட்டு ஒயக்கூல் லா இலாஹா இல்லல்லா இன்ன
லில் மௌத்தி சக்கராத்தின் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நிச்சயமா மௌத்துக்கு சக்கராத் என்ற ஒரு நிலைமை இருக்குது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ சக்கராத் என்ற நிலைமை அப்படின்னு சொன்னா அந்த மௌத்து நேரத்தில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வேதனை, அந்த மௌத்து நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த சோதனை, அந்த ஒரு பரிதவிப்பு, அது யாருக்கும் தெரியாது. இப்போ யாராவது வர்ணிக்க முடியுமா? அதை வர்ணிக்க முடியுமா? நம்ம யாராவது ஏன் வர்ணிக்க முடியாது? ஏன்னா இன்னும் மொத்தம் இல்லைன்னு அதனால தெரியாது நமக்கு. அது ஒரு ஒரு பயங்கரமா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ரசூலுடைய ஹதீஸ் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஒரு ஒரு சீரியஸ் மேட்ரு ஒன்று அந்த டைம்ல ஏதோ பயங்கரமாக நடக்க போகுது. இப்போ அல்லாஹ் தான் எல்லாத்தையும் காப்பாற்றி அந்த இடத்துல கரை சேர்க்கணும். நம்ம கண்ட்ரோல் பண்ணி அங்கே நம்மளுடைய இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நம்ம ஏற்கனவே லேசாக நோய் வந்து கொஞ்சம் பலகீனமானாலே எதுவும் நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது. கரெக்ட் தானே? அப்போ மௌத்து சக்கராத்து கால் எப்படி இருக்கும்? இப்போ அந்த நேரத்தில் நம்ம உறுதியான ஒரு ஈமானோட உறுதியான நம்பிக்கையோட நம்மளை கைப்பற்றுறதுங்கிறது அல்லாஹ் தரக்கூடிய கிஃப்ட் தான். அது நம்ம அந்த கிஃப்ட் தேவையான வேணும்னு அல்லாட்ட கேட்க வேண்டியதான். அதுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யணும், அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். அது ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். அப்போ அதில் பல வகையான ஒரு பயங்கரமான ஒரு சோதனை, ஒரு வேதனையை சந்திக்க போகிறோம். அப்போ ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க, சும்மா நசப யதகு ஃபஜால யகுல். அப்போ கையை உயர்த்தி ரசூல்லா வந்து சொல்லி காட்டுறாங்க, ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அந்த அதாவது உயர்ந்த அந்தஸ்து உள்ள தோழமை, அதை வந்து பல கருத்து சொல்லப்படுகிறது. அதை மல உல் ஆலான்னு சொல்றாங்க. அதாவது மினஷோதாயி ஒசாலிஹீன மின சித்திக்கின ஒஷோதாயி ஒசாலிஹீன், அந்த அந்த மக்களோட இருக்கக்கூடிய தொடர்பு, அல்லது இறைவனை நோக்கி செல்ல வேண்டும், இறைவனை போய் நான் என்ன ரப்பை சந்திக்க போறேன் அப்படின்னு, இப்படி பல ஆங்கிள் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த உயர்ந்த தோழமையை நோக்கி நான் போகணும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஹத்தா குபித ஓ மாலத் எதஹு, அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எது? ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, ஃபிர் ரஃபீக்கில் ஆலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லும் பொழுது அவங்க உயிர் கைப்பற்றப்படுகிறது, அப்படியே கையெல்லாம் சரிஞ்சிருது. அது வரைக்கும் சொல்றாங்க. அப்போ ஃபகான ஆஹிரு கலிமத்தின் தக்கல்லம பிஹா அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, கடைசி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அப்படின்னு இவர் பதிவு செய்யறது, அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, யா அல்லாஹ் உயர்ந்த தோழமையில என்னை ஆக்கிரு, அந்த உயர்ந்த அந்த தோழமையில வந்துடணும். அப்போ அந்த நல்ல கம்பெனியில் இருக்கணும், இறைவனை நோக்கி போகணும், மல உல் ஆலா இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த உயர்ந்த அந்தஸ்து நோக்கி அடையணும், இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு ரப்புட்ட போகணுன்ற அந்த கருத்து படக்கூடிய வாக்கியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது தான் இறுதி வார்த்தையாக இருந்துச்சு. இந்த வார்த்தையை உச்சரிக்கக்கூடிய அந்த உச்சரிப்போட அப்படியே உயிர் போகுது, கையெல்லாம் சரிஞ்சிருது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா வஃபாத் ஆகணும்னா அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னு சொன்னால் ஒரு நபி வஃபாத் ஆகுறதுன்றது வந்து ஒரு மனுஷன் வஃபாத் ஆகுறது ஒரு விஷயம், ஒரு சமுதாயத்தில் ஒரு நபி போகிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இது ஒரு யாருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு வழிகாட்டிட்டு இருந்த நபி, இப்போ நபி இருந்தால் வேற என்ன நடந்திருக்கும் உடனடியாக? மிக முக்கியமாக என்ன பிரச்சனைங்க? இல்லை மிக முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னா வஹி ஸ்டாப். இப்போ அது வரைக்கும் என்ன பிரச்சனைனா லைவாக எது நடந்தாலும் வஹி வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ வஹியினுடைய ஸ்டாப் தான் நபியுடைய வஃபாத். அது ஒரு முக்கியமான கனெக்ஷன். இப்போ ரசூல்லா வஃபாத்தினோடனே அந்த மேலே உள்ள தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போ அது ஒரு பெரிய ஒரு 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 சோதனையான ஒரு சிச்சுவேஷன். அந்த மக்களுக்கு என்ன பண்ணணும் ஏது செய்யணும்னு தெரியாது. ஏன்னா நபி இருந்தால் எதுக்குன்னா நபிகிட்ட போய் கேட்டுடலாம் என்ன செய்யணும்னு. இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது? ஸோ அது மாதிரி ஒரு ஒரு சூழலில் அந்த சமுதாயம் சந்திக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஜௌஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத அபூபக்கரின் பிஸ்ஸுன்ஹ். இப்போ ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்கிறது அப்படிங்கிறத விவரிக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இது ஒரு முக்கியமான சம்பவம். இதில் வந்து அந்த சமுதாயத்தினுடைய சூழல், அவங்களுடைய அந்த பரிதவிப்பு, அவங்க எப்படிப்பட்ட சோதனை சந்திக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு அரசியல் ரீதியான தாக்கம் இருக்குது, ஒரு சமுதாய ரீதியான பாதிப்பு எப்படி இருக்குது, பின்னாடி உள்ள அதாவது மிகப்பெரிய வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட்டுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தில் நடந்த சம்பவத்திலிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட். ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தும் அதுக்கு பிறகு நடந்ததை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க குற்றம் சொல்லக்கூடியவர்களும். அப்போ என்ன நடக்குது அப்போ அப்படின்ற கருத்தை இந்த இடத்துல அவங்க பதிவு செய்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பிஸ்ஸுன், அதாவது அபூபக்கர்னா அவங்களுடைய ஃபேமிலியோட அந்த மதீனாவினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியை தான் பிஸ்ஸுன், அது உயர்ந்த பகுதின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலியோட அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் வஃபாத் ஆகுறாங்க. ஃபகாம உமர் யக்கூல் வல்லாஹி மாமாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உமர் என்ன செய்கிறாங்க? எந்திரிச்சு பேசுகிறாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகல்ல. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உமர் என்ன சொன்னார் அப்படின்னு, வல்லாஹி மாகான யகவு ஃபீ நஃப்ஸி இல்லாதாக்,
அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் வந்து இதை தவிர வேற எதுவும் தோணலைன்றாங்க. இப்போ இந்த சம்பவம் வந்து உமர்லானு வந்து அந்த இடத்துல தடுமாறி ரசூல்லா மேலே உள்ள அந்த பயங்கரமான முகப்பத்தில் ரசூல்லா வஃபாத்தானாங்கன்னு அவங்களுக்கு கற்பனை பண்ண முடியல. இது ஒரு ஆங்கிள். இவர் கடைசியில் இன்னொரு ஆங்கிள் சொல்லுவார், அது நீங்கள் கடைசியில் பாருங்க. இப்படி நடந்ததுனால நடந்த இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத இவர் வந்து ஒரு படிப்பினர் பின்னாடி சொல்லி காட்டுவார். அதனால தான் இந்த வார்த்தை முக்கியமாகுது. ஏன்னு சொன்னால் அவங்க உமர்லானு சொல்றாங்க, இதை தவிர அந்த நேரத்தில் என் மனசில் எதுவும் தோணலை, எனக்கு மனசில் இப்படி தோணுச்சு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்போ இதனால என்ன பெனிஃபிட் நடந்துச்சு, இதை பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு இடத்த சொல்லி காட்டுவாங்க. அதை இது வரைக்கும் நம்மளும் கேள்விப்படலை, ஒரு யோசிக்கல அந்த மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோணம் தான் அது. அந்த கோணத்தில் உள்ள அந்த நன்மை என்ன அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒல எபசன் அல்லாஹு ஃபல்யக்தவு ஐதிய ரிஜாலின் அர்ஜுலஹும். அப்போ எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ரசூல்லா திரும்பி எந்திரிக்க போறாங்க, அல்லாஹ் அவங்களை எழுப்புவான். எழுப்பி ரசூல்லா வந்து யாரெல்லாம் ரசூலுக்கு எதிராக பேசினாங்களோ, ரசூலா இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் பண்றாங்க, அந்த மாதிரி ஆங்கிள் அவங்களுடைய கையை அவங்களுடைய காலையெல்லாம் வெட்டி தண்டிக்க போறாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ் பார்க்க போனாங்களோ அது மாதிரி போயிட்டாங்க, திரும்பி வருவாங்க அப்படின்றலாம் என்ன சொல்லப்படுது, சில செய்திகள் சொல்லப்படுவதை பார்க்குறோம். அப்போ அபூபக்கர் வர்றாங்க, ஃபஜா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல தான் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தலைமை பண்பு, அவங்க எப்படி ஒரு முழு அந்த உம்மத்துக்கு ஒரு டால் லீடர், அதாவது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அதாவது ஈமான்ல, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில், ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையில், மார்க்கத்துக்கு கட்டுப்படுவதில் நம்பர் 1 அபூபக்கர் ரலியல்லாஹு தான். அவங்களுடைய ஈமானுக்கு எல்லாருடைய ஈமானை சேர்த்து வச்சாலும் கம்பேர் ஆகாதுன்னு நம்ம பார்க்குறோம். அதே டைமில் ஒரு பெரிய ஒரு தலைவர், ஒரு பெரிய லீடர், சமுதாயத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த சம்பவத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு நிரூபிக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்குறான். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வராங்க, அலா ஃபரசிஹி, அவங்களுடைய குதிரையில் அங்கேருந்து அவங்களுடைய அந்த சுன்ஹுன்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து இந்த வஃபாத்துடைய செய்தியை கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து வர்றாங்க. மின் மஸ்கனிஹி பிஸ்ஸுன்ஹ், இது வந்து 115வது பேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஹத்தா நஸல ஃபதஹலல் மஸ்ஜித ஃபலம் யுகல்லிமன் நாஸ ஃபலம் யுகல்லிமின் நாஸ ஹத்தா தஹல அலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபதயம்மம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறங்கிறாங்க, யார்கிட்டையும் பேசல, பேசாம ஸ்ட்ரைட்டா என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வெளியில் என்ன நடக்குதுங்க, அங்க பெரிய ஒரு பிரளயமே நடந்துகிட்டு இருக்குது. கரெக்ட் தானே? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் ஃபுல் டென்ஷன்ல இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கன்றது ஒரு பெரிய ஷாக். இப்போ நம்ம ஒன்றும் வேண்டாம், நம்ம சும்மா இருக்கிறோம், ஒரு இளைஞராக இருக்கக்கூடிய ஒருவர் நம்ம எதிர்பாராத இறந்துட்டான்னு கேட்டாலே நம்ம அப்படி கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தடுமாறி போயிடுவோம். அப்போ ரசூல்லா இறந்துட்டாங்கன்னு அந்த சமுதாயம் எப்படி யோசிச்சிருப்பாங்க, ஃபுல்லாக அப்படி ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க. அப்போ உமர் பின் கத்தாப் வேற இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்ய, இப்போ அபூபக்கர் அந்த சீனில் வராங்க, குதிரையில் வந்து அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேர ரசூலாட்ட போகிறாங்க. போய் ஓஹுவ புகஷா பி சௌபி ஹிப்ரத்தின், அவங்க வந்து ஒரு மூடி, அவங்க இறந்து போயிட்டாங்கனால அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, அவங்களுடைய முகத்தை சேர்த்து மொத்தமாக ஒரு போர்வையினால மூடி வைக்கப்பட்டிருக்கு. ஃபகஷஃப அன் வஜிஹி சும்ம கப்ப அலைஹி ஃபகப்பலஹு. அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த போர்வையை அப்படியே விளக்குறாங்க, ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்க்குறாங்க, அப்படியே குனிஞ்சு ரசூலுல்லாஹுடைய நெத்தியில் முத்தமிடுறாங்க, 2 கண்களுக்கு இடையில நெத்தியில் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டுட்டு சும்ப பக்கா, கண்ணீர் வருது, அழுகுறாங்க. ஃபகால், அப்புறம் சொல்றாங்க, பி அபி அந்த உம்மி யா நபி அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். இது அந்த அரபுகளுடைய வழக்கம், அந்த அதிகமான லெவலுக்கு கண்ணியம் கொடுக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அதே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, திப்த ஹையன் ஓ மையித்தன், நீங்க வந்து உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீங்க, இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தையில அவங்க என்ன வெளிப்படையா சொல்றாங்கன்னு சொன்னா, என்ன விஷயத்த சொல்றாங்க, 2 விஷயம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நறுமணம் கமழ்ந்த அந்த சூழலையும் சொல்றாங்க, இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க, இறந்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ன்றதையும் சுட்டி காட்டுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் அந்த சீன் யோசிச்சு பாருங்க. அப்படி வராங்க, உள்ள போய் இந்த போரை விளக்கிட்டு முத்தமிட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்றாங்க, வல்லதி நஃப்சி பியதிஹி, என்னுடைய நஃப்ஸ் யாருடைய கையில் இருக்கிறதோ, லா எஜ்மா அல்லாஹு அலைக்க மௌத்தத்தைன், உங்களுக்கு 2 மௌத்தை அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு மௌத்து நீங்க மௌத்தாயிட்டீங்க அப்படின்னா என்ன கிடையாது, திரும்ப போறது, ரிட்டர்ன் வருது, பழையபடி உயிரோட வர்றது, மௌத்தா போறது, இப்படிலாம் ஒரு சூழல் கிடையாது. அப்போ இதுல இருந்து என்ன கருத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நல்லா விதிச்ச மௌத்து வந்துருச்சு, நீங்க வஃபாத் ஆயிட்டீங்க என்று சொல்றாங்க. خرج
உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுகல்லிமன் நாஸ ஃபகால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் வெளியே வராங்க. வெளியே வந்து சொல்றாங்க, ஐயுல் ஹாலிஃப் அலா ரிஸ்லிக். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சத்தியம் விட்டு அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, ஸ்லோ டவுன், வெயிட், ஸ்டாப், நிறுத்துங்க அப்படின்னு உமர்கிட்ட சொல்றாங்க. அப்ப இஜ்லிஸ், உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஃபஅபா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கல. ஏன்னா அவங்க இருக்கிற டென்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யல, கேட்க முடியல. திரும்ப சொன்னாங்க, உட்காருங்கன்னு சொல்றாங்க, இஜ்லிஸ். ஃபஅபா, திரும்ப அவங்களுக்கு கேட்கல. அப்ப அபூபக்கர் திரும்ப அவர்கிட்ட பேசல. அப்புறம் அவங்க என்ன செய்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபலம்மா தக்கல்லம் அபூபக்கர் ஜலஸ உமர். அபூபக்கர் நேரா வந்து அந்த மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மாதிரி இடத்துல வர்றாங்க. மிம்பர்ல ஏறினாங்கன்னு சொல்லப்படுகிறது. வந்து மக்கள்கிட்ட பேசுறாங்க. அபூபக்கர் மக்கள்கிட்ட பேச தொடங்கின உடனே மக்கள்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாங்க. ஏன்னா மக்களுக்கெல்லாம் ஃபுல் தடுமாற்றம். யாராவது ஒரு ஆளு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க, இங்க என்னதான் சம்பவம், நம்ம என்ன செய்யணும், ஒண்ணுமே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அபூபக்கர் வந்து பேசின உடனே எல்லாரும் அபூபக்கர் வந்து நீங்க கைட் பண்ணுங்க எங்களுக்குன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. இவங்க எல்லாம் இங்க சாஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, ஸ்டாப் ஆயிட்டு அப்பதான் ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு கொஞ்சம் நார்மலுக்கு வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதை கவனிக்கிறாங்க. அப்ப மாலை இலைஹின் நாசு தரக்கு உமர, மக்கள்லாம் அபூபக்கர்ட்ட வராங்க, உமரை விட்டாங்க. ஃபஹமீத் அல்லாஹ அபூபக்கர், அபூபக்கர் அல்லாஹ்வை புகழ்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்றாங்க. அவனுடைய அந்த சிறப்புகளை பத்தி அவனுடைய புகழ் வார்த்தைகளை பேசுறாங்க. பேசிட்டு சொல்றாங்க, அம்மாபாத் ஃபமன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத். உங்கள யார் முகமதை வணங்கிட்டு இருந்தீங்களோ நிச்சயமாக முகமது இறந்து விட்டார். மேலும் சொல்றாங்க, ஒமன் கான யாபுதுல்லாஹ ஃபைன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். யார் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கீங்களோ நிச்சயமா புரிஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அவன் மரணிப்பதில்லை என்று சொல்லிட்டு கால அல்லாஹு தஆலா என்று அபூபக்கர் ஓதுறாங்க. இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன். இன்னொரு இடத்துல கால ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபிலிஹி ரசூல் அஃப இம்மாத் அவ் குத்திலன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும் ஒம யன்கலிப் அலா அகிபைஹி ஃபலன் யதுர் அல்லாஹ ஷைஆ வஸயஜ்ஸில்லாஹு ஷாக்கிரீன். அப்ப முகம்மது ஒரு இறை தூதரை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் இறந்துட்டாலோ அல்லது கொல்லப்பட்டுட்டாலோ நீங்க என்ன புறமுதுகிட்டோடு அப்படி அங்க அப்படி உங்க குதிகால பிறண்டு திரும்ப போயிடுவீங்களா? அப்படி யாராவது போனீங்கன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கு இழைக்க முடியாது. அல்லாஹ் நன்றி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல கூலியை தருவான் என்ற வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த வசனம் இந்த ஒரு சமயத்தில் என்ன நடக்குன்னா, ஒரு போர்ல உஹது யுத்தம் அப்படின்னு நினைக்கிறேன், ரசூலை இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அப்பமும் ஒரு சில சஹாபிகள் தடுமாறி ஓடுகின்ற பொழுது ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. ரசூலா இறந்தாலும் நம்ம அல்லாஹ்வுக்காக நிக்கிறோமா ரசூலுக்கு நிக்கிறோமா? அல்லாஹ்வுக்காக நிக்கிறவங்கள வாங்க, ரசூல் இறந்தாலும் திரும்பி போக முடியாது, ஏன்னா திரும்பி போகக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படின்ற அந்த கருத்து யூஸ் பண்ணப்பட்டதை பார்க்கிறோம். இந்த இடத்துல அபூபக்கர் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனத்துடைய எஃபெக்ட் எப்படி இருந்துன்னு சொன்னா, ஃபவல்லாஹி லக அன்னன் நாஸ லம் யகூனு யஅலமு அன்னல்லாஹ அன்ஸல ஹாதிஹில் ஆயத்த ஹத்தா தலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபதலக்காஹ மின்ஹு நாஸ குல்லு மின்ஹு நாஸ் ஃபதலக்காஹ மின்ஹு நாஸ் குல்லுஹும் ஃபமா அஸ்மா பஷரன் மினன் நாஸ் இல்லா யத்லுஹா. அதாவது அபூபக்கர் ஓதுகின்ற பொழுது அது எப்படி இருந்துச்சு அந்த சீன் அப்படின்னு சொன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான் அப்படிங்கிறத ஓதுன பிறகு எங்களுக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்படவே இல்லைன்ற அளவுக்கு அப்படி ஒரு ஷாக்ல மக்கள் இருக்கிறாங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ளத்துல அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி அக்பர சயீத் பின் அல் முஸையப் அன்ன உமர் கால் வல்லாஹி மாஹுவ இல்லா அன் சமயத்து அன்ன அபாப் அன் சமயத்து அபாபக்கரின் தலாஹா ஃபஅகிர்து ஹத்தா மா துகில்லுனி ரிஜ்லாய வ ஹத்தா அஹுவைத்து இலல் அர்தி ஹீன சமயத்துஹு தலாஹா அலிம்து அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்மாத். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வல்லாஹி மாஹுவ இல்லா அன் சமயத்து அபாபக்கரின் தலாஹா. அபாபக்கர் ஓதுற அந்த வசனம் ஓதுற வரைக்கும் தடுமாறிட்டு இருந்தானா, அந்த வசனத்தை ஓதுன உடனே ஃபஅகிர்து அப்படியே வந்து ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அந்த தடுமாற்றத்திலிருந்து ஒரு பெரிய ஷாக் எனக்கு. ஹத்தா மா துக்கில்லுனி ரிஜ்லாய, என்னுடைய கால்கள் என்னை சுமக்க முடியவில்லை, அப்படியே பூமியில நான் கீழே விழுந்துட்டேன். ஹீன சமயத்துஹு தலாஹா அலிம்து, அப்பதான் நான் 100% புரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா, அண்ணன் நபிய கதுமாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு உறுதி ஆயிடுச்சு. அப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகுது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. இது கன்ஃபார்மான செய்தி. அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கணுங்கிற அந்த ஒரு சூழல் அங்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அப்போ மக்கள்லாம் ஒன்று செய்கிறாங்க, அப்புறம் சேர்ந்து அழுகுறாங்க. அழும்போது அவங்க அழுகுற சவுண்டெல்லாம் கேட்குது அந்த அளவுக்கு. ஏன்னா ரசூல்லா இறந்துட்டாங்கன்றது வந்து அவ்வளோ ஒரு இதை சூழல் ஏற்படுத்துகிறது. இப்படி நடக்கின்ற பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு டெவலப்மெண்ட் அங்கே ஒன்று நடக்குது. அந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஒஜிதமாத் அல் அன்சாரு இலா சாத் பின் உபாதா ஃபி சக்கீஃபதி பனி சாயிதா. சாத் பின் உபாதா அப்படிங்கிறது வந்து அன்சாருடைய ஒரு பெரிய தலைவர். இப்போ அங்கே அவங்க தலைமையில் வந்து சக்கீஃபா பின் சாயிதா, சக்கீஃபாங்கிறது வந்து அவங்களுடைய ஒரு தீவான் மாதிரி, ஒரு அமர்ந்து ஆலோசனை செய்யக்கூடிய இடம். பனி சாயிதா நடக்கக்கூடிய அந்த இடத்துல, பனி சாயிதான்ற இடத்துல உள்ள அந்த அமர்வுல எல்லா அன்சாரிகளும் ஒன்று சேர்ந்து சாத் பின் உபாதாவுடைய அவங்கள ஒரு முற்படுத்தின முறையில் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்துறாங்க. என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, ரசூலா இறந்துட்டாங்க, இப்போ யாரு தலைவர்? அப்ப என்ன பேசுறாங்க? மின்ன அமீரும் மின்கும் அமீர் அப்படின்றாங்க. எங்கள்கிட்ட ஒரு அமீர், உங்கள்கிட்ட ஒரு அமீர். இதை சில பேர் சொல்றாங்க. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஒரு 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 சமுதாயத்துக்கு தலைவர் எங்கேருந்து வருவார்? இதுக்கு முன்னாடி வரலாற்றிலேயே, அங்க அரபுகளுடைய வரலாற்றில் ஒரு கபீலாவுக்கு தலைவர் யாரா இருப்பாங்க? கபீலாவில் தான் இருப்பாங்க. குறைஷ் இல்லை, எந்த ஒரு கபீலாவா இருந்தாலும் அந்த கபீலாவுக்கு அந்த கபீலாவில் உள்ளவர் மட்டும்தான் தலைவர். வரலாற்றில் ஒன் டைம் கூட இல்லை ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கபீலாவுக்கு இன்னொரு கபீலாவில் உள்ள தலைவரா இருந்ததே கிடையாது. பாருங்க, அப்படித்தானே? இப்ப ரசூலுல்லாஹ் எக்ஸெப்ஷன். ஏன் எக்ஸெப்ஷன்? அவங்க நபி. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு ஸ்டேட்டஸ் டிஃபரெண்ட். அப்ப ரசூலுல்லாஹ் போன பிறகு திரும்ப எங்க போறாங்க? நம்ம கபீலானா நம்ம கபீலால ஒரு ஆள் தானே தலைவராக இருக்க முடியும். கரெக்ட் தானே? இவ பல பேர் வந்து தமிழர்னா தமிழர் தான் தலைவராக இருக்குன்னு சொல்லி தெரியுறாங்க, பார்க்குறோம் நம்ம. கரெக்டா? இது ஒரு செப்பரேட் டாபிக். சரியா? அப்ப அந்த அடிப்படையில் பேசுறாங்க. அதான் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸுக்கு ஒரு தலைவர், கசரஜுக்கு ஒரு தலைவர் வரைக்கும் கூட என்ன செய்வாங்க, அவங்க யோசிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி கருத்தை சொல்றாங்க. அல்லது அன்சாரிகளுக்கு ஒரு தலைவர், முஹாஜிருக்கு ஒரு தலைவர் அப்படின்னு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க? வேகமா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன செய்றாங்க? பேச ட்ரை பண்றாங்க. அபூபக்கர் அவங்களை ஸ்டாப் பண்றாங்க. அப்ப உமர் ஆக்சுவலா என்ன செய்றாங்க? அபூபக்கர் வராம ஒருவேளை போயிட்டா, அப்ப அபூபக்கர் வராம நம்ம திடீர்னு இதை மேனேஜ் பண்ண வேண்டிய சூழல் இருந்தா என்னன்னு என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர போறாங்க உமர் கத்தாப். நான் வந்து என்ன பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், ஏன்னா ஒருவேளைக்கு அபூபக்கர் வராம போயிட்டா மக்கள்கிட்ட என்ன பேசணும்ல, அப்படி ரெடியா வர போறாங்க. அப்ப அபூபக்கர் சொல்லாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அபூபக்கர் சொல்றாங்க ஃபத்த கல்லம் அபூபக்கர் ஃபத்த கல்லம அபுலகுன்னாஸ். இந்த இடத்துல வந்து அபூபக்கர் வந்து அந்த மக்கள்ல பேச்சாற்றல்ல சிறந்தவர்ன்ற கருத்து சொல்லப்படுது. அதாவது அபுலகுன்னாஸ்ன்னு சொன்னா பலாகாவில், அதாவது பேச்சை வந்து அட்ராக்டிவா திறம்பட மக்களுக்கு உள்ளத்துல தாக்கத்தை செலுத்தக்கூடிய மாதிரி பேசக்கூடிய பேச்சுல மிகச்சிறந்த பேச்சாளர் அபூபக்கர் அப்படின்னு இவரை இந்த இடத்துல சொல்லி காட்டக்கூடிய பாயிண்ட பாக்குறோம். அப்படிப்பட்ட அபூபக்கர் பேசுறாங்க ஃபகால ஃபி கலாமிஹி. அவங்க உண்மையிலே அவ்வளோ அபுலகுன்னாஸ்ன்றது அவங்களுடைய குத்பா, நீங்க ஃபர்ஸ்ட் குத்பா நீங்க பாப்பீங்க, வெரி பவர்ஃபுல் குத்பா. டைம் எவ்வளவு இருக்கு தெரியல, டைம் என்ன ஆச்சு? சரி, ஓகே. அப்ப இந்த அந்த அபூபக்கர் குத்பாவோட முடிச்சிருவோம் நம்ம. அபூபக்கர் குத்பா, ஃபர்ஸ்ட் குத்பா, வெரி பவர்ஃபுல் குத்பா. இதை அப்படி முடிச்சலாம், இந்த இது வரைக்கும் முடிச்சிடும். அப்போ அதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சொல்றாங்க நஹ்னுல் உமராஉ வ அன்துமுல் உஸரா. நாங்க வந்து இந்த இடத்துல உமரான்னு சொன்னா நாங்க தான் வந்து தலைவர்களா இருப்போம் அப்படின்னு குறைஷ சொல்றாங்க, குறைஷிகளை. அதே டைம்ல நீங்க அன்துமுல் உஸரா அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன மீனிங் சொல்லப்படுதுன்னா, அந்த ஆட்சி நடத்துகின்ற பொழுது அதுல வந்து ஆலோசனை மற்ற மற்ற விஷயங்களை ஒத்தாசை செய்யக்கூடிய அந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளை நீங்க வரலாம், அந்த மாதிரி சப்போர்ட் நீங்க ரோல்ல பண்ணுவீங்க. ஆனா தலைமை பொறுப்புன்றது எங்க தரப்புல இருக்கும் அப்படின்ட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதை வந்து அங்க சில பேர் மறுக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ண முடியாது. எங்கள்கிட்ட தலைவர் ஒண்ணு, உங்கள்கிட்ட ஒரு தலைவர் நின்று பிடிச்சு பேசுறாங்க அவங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிக தெளிவா எனக்கு பிறகு அபூபக்கர் தலைவர்னு சொல்லிட்டு போகல. ஆனா நியாயமான இஷாராக்கள் காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப தெளிவான இஷாராலையும் தொடங்கி ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள சைக்கினை வரைக்கும் பல மாதிரி அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. உதாரணமா அபூபக்கர் தொலை வச்சது, அபூபக்கர்ல வந்து அவங்களுடைய சாஹிபாக அந்த இதுல இருந்தது, அதே மாதிரி அபூபக்கர்ல வந்து ஹஜ்ஜுக்கு தலைமை தாங்கி அனுப்புனது, இப்படி பல இன்னும் பல பல உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். வேற வேற சின்ன சின்ன சம்பவங்களை கூட ஒரு விஷயத்துக்கு வந்தா நீங்க அபூபக்கர்ட்ட போங்கன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி சில விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அப்ப தெளிவாகவும் சூட்சுமமாகவும் எனக்கு அடுத்து பொறுப்பு அபூபக்கர் தான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வெளிப்படையா
எனக்கு பிறகு அபூபக்கர் தலைவர்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அப்படி சொல்லி இருந்தா பிரச்சனையே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாரும் பேசாம பயத்து பண்ணி வேலையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப இதுல ஏதோ ஒரு கயிறு இருக்கு. ஏன்னா பின்னாடி தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போறாங்கன்னு சொன்னா அப்ப சொல்லிட்டு போயிருக்கணும் வைக்கணும்னு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு, அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கிறான், கொஞ்சம் ஓப்பனா விட்டுட்டு போறாங்க. அப்ப மக்கள் வந்து தலைவர் முடிவு எடுக்கணும், அந்த சூழலுக்கு ஏற்ப ஏதோ ஒரு வகையில முடிவு எடுப்பாங்கன்ற ஏதோ ஒரு உள்கருத்து அதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலாம். அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டு திரும்பி அதே மாதிரி அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு அபூபக்கர் சொல்றாங்க, ஆகவே எங்கள்கிட்ட தான் தலைவர், நீங்க வந்து அதுக்கு உதவியாளர்களா இருப்பீங்க, அதனால உடனே நீங்க என்ன செய்யுங்க, உமர் அல்லாட்டி அபூ உபைதா பின் ஜர்ரா இவங்க 2 பேர் தான் கூட போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க 2 பேர்ல யாருக்காவது பையத்து பண்ணுங்க. உமர் இல்லைன்னு சொல்லிட்டு நேரடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ணிட்டு, இவர் தான் உள்ளதுலேயே பெஸ்ட், நம்மள்ட்ட இருக்கிறதுலேயே சிறந்த மனிதர் இவர் தான் சொல்லி உமர் வந்து பேசுறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பையத்து பண்றாங்க. அதே மாதிரி மற்றவங்களும் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ண பிறகு அபூ உபைதா பின் ஜர்ரா பையத்து பண்றாங்க. மற்ற அன்சாரிகளும் வரிசையா, ஏன்னா அபூபக்கர் அவங்கள்ட்ட பெரிய தலைவர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பையத்து பண்றதுல அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, அவங்கள ஏத்துக்கிற மாட்டேன்ல, அந்த ஒரு தெளிவில்லாத குழப்பம் தான். அப்ப அபூபக்கர் மிக ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்ற அடிப்படையில் எல்லாரும் பையத்து செய்யறாங்க. அப்புறம் உமர் பின் கத்தாப் சொல்லி காட்டுறாங்க, ஃபஅன்த சய்யிதுனா வ கைருனா வ அஹப்புனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தான் எங்களுடைய செய்யிது, நீங்க தான் எங்களில் சிறந்தவர், இந்த இதில் பாருங்க, நீங்க தான் எங்களில் சிறந்தவர் இவர் சொல்லி காட்டுறாரு. இப்போ அபூபக்கர் வந்து குத்பா செய்யும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, அவங்க டோட்டலி மாற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய அந்த பணிவையும் நம்ம பார்க்கணும் அதில். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு எங்கள் அனைவரிலும் மிக விருப்பமானவர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பையத்து முடிகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதில் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது காலத் ஆயிஷத்து ரலியல்லாஹு அன்ஹா ஃபி ஷஅனி குத்பத்தி அபீ பக்ரின் வ உமர ஃபி யௌமி மௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ஒரு குத்பா செய்றாங்க, உமர் ஒரு குத்பா செய்றாரு. உமர் என்ன குத்பா, ரசூலுல்லாஹ் இறந்து போகல, எந்திரிச்சு வந்துருவாங்க, வந்து எல்லாரையும் வெட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாராவது இன்னொரு வேற நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம், வேற வரலாற்றுல செய்திகளை பாக்குறோம், யாராவது சொன்னா நானே என்ன வாளால வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பாக்குறோம். அபூபக்கர் என்ன சொல்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கதுமாத் ஓ மன்கான யாபுதுல்லாஹ் ஃபைன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத் அப்படின்னு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லா முஸ்லீம் சமுதாயத்தை அப்படியே அந்த ஒரு அந்த என்ன சம்பவம், என்ன ரியாலிட்டி அப்படிங்கிறத தெளிவா உறுதியா ஆணித்தரமா தடுமாற்றத்தை எல்லாம் விளக்கக்கூடிய முறையில் பளிச்சுன்னு பேசுறாங்க. நல்லா கவனிக்கணும், அந்த இடத்துல வந்து பூடகமான பேச்சு ஒண்ணு இல்லை பாத்தீங்களா. ஏன்னா பளிச்சுன்னு செய்தி சொல்லணுமா இருந்தா சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது. இப்ப போயிட்டு இனிமே ரசூலுல்லாஹ் திரும்பி வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படிலாம் போய் சொன்னா அவங்க நினைச்சிருப்பாங்க, இல்ல வருவாங்க, அப்படி இல்லை, தெளிவான பேச்சு, வேற வார்த்தையை வேற யோசிக்கவும் முடியாது. அப்ப நல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, தெளிவான செய்தியை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப பூடகமா பேசினா என்ன செய்யாது, சமுதாயத்துல செய்தியை பரிமாறுவதில் குழப்பம் தான் ஏற்படும். அந்த இடத்துல மிக தெளிவான பேச்சு பேசுறாங்க. முகமது யாரை வணங்கிட்டு இருந்தாங்களோ முகமது வஃபாத் ஆயிட்டார், அல்லாஹ்வை யாரை வணங்கினா அல்லாஹ் நித்திய ஜீவன் இறந்து போகல. இதை விட இது ஒரு மிக தெளிவான பேச்சு. அதுலயும் இன்ன முகமதன் ஃபக்கத் மாத், அதுல நிறைய தாக்கீது பண்ணி சொல்றாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டைல், தலைமைத்துவ ஸ்டைலை நம்ம அதில் பார்க்குறோம். இதில் இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதல்ல அபூபக்கர் வர்ற வரைக்கும் உமர் பின் கத்தாப் என்ன செய்றாங்க, அவங்க வஃபாத் ஆகலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணாங்கல்ல. இதனால வந்து முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ் இறந்து போயிட்டாங்கங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அந்த மக்கள்ல வந்து ஒரு சூழலை கிரியேட் பண்ணி ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து அது அரசியல் ரீதியாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த உமர் பின் கத்தாப் ஏற்படுத்தின குழப்பம் தடுத்துச்சு அப்படின்னாங்க. இது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள், நம்ம இது வரைக்கும் இப்படி யோசிக்கல. அபூபக்கர் வர வரைக்கும் உமர் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அல்லாஹ் அப்படி ஒரு இதை போடுறா, அவங்களுக்கு மனசுல தோடுது, சிச்சுவேஷன் பெரிய ஒரு குழப்பம் கொண்டு போய் வச்சுறாங்க, எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்த பிறகு தெளிவாகுது. இப்படி ஒரு டெம்பரரியா குழப்பத்தில் வச்சதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, முனாஃபிக்கள் மற்றவங்க வந்து ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்கன்ற ஒரு சூழலை வந்து ஒரு அட்வான்டேஜ் ஆகி அதுல இருந்து ஒரு ஃபாய்தா எடுத்து மக்கள் மத்தியில ஒரு தலைமைத்துவம் அல்லது அரசியல் ரீதியான ஒரு பெனிஃபிட் அடையாம இருக்கக்கூடிய ஒரு தடையாக உமர் பின் கத்தாப் செஞ்ச இந்த குத்பா இருந்துச்சு என்ற மாதிரி ஒரு கருத்துக்கு சொல்ல வராங்க. இது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள், இது வரைக்கும் நம்ம அப்படி யோசிக்கல. அதுக்கு பிறகு அபூபக்கர் வந்து இல்லப்பா இதான் சம்பவம்னு சொல்றாங்க, இப்போ ஆல்ரெடி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்குறோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை வந்து அடுத்த நாளைக்கு இந்த இந்த அந்த பையத்தை முடிஞ்சோன்னா அடுத்த நாளைக்கு மக்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து பையத்துல் ஆம்மா, பொது மக்களுடைய பையத்து அபூபக்கர் ரலியல்லாஹு பண்ணப்படுகிறது. அப்புறம் ஓகே,
அப்படி பண்ண பிறகு அபூபக்கர் முதல்ல வந்து உமர் பின் கத்தாப் வந்து அபூபக்கர் இல்லாண்ட பையத்து பண்ணுங்க அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாங்க. மக்கள்லாம் வந்து பையத்து பண்ணுறாங்க. முடித்த பிறகு ஃபஸ்ட்டு குத்துபா அபூபக்கர் பண்ணுறாங்க. இந்த குத்துபாவோட நான் முடிச்சுக்கிறேன், நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஐயுஹன்னாஸ் ஃபஹமீத் அல்லா வாசனா அலைஹி பிமாஹு அஹ்லுஹு சும்மக்கால். அவங்க அல்லாஹ் புகழ்கிறாங்க. அல்லாவுக்கு என்னெல்லாம் அந்த அவனை எப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமோ புகழ முடியுமோ அந்த மாதிரி புகழ்ச்சி வார்த்தையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அம்மாபாத் சொல்லி காட்டு, ஐயுஹன்னாஸ் மனிதர்களே, ஃப இன்னி உல்லீது அலைக்கும் வலஸ்து பி கைரிக்கும், நான் உங்கள் மீது நான் வந்து ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் உங்களில் நான் சிறந்தவன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை என்ன? இங்க உமர் பின் கத்தாப் என்ன செய்றாங்க, அந்த ஹைருன்னாஸ், எங்கள்ல நீங்க தான் ஹைர் அப்படின்னு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் பையத்து செய்யறாரு. ஆனால் அபூபக்கர் என்ன செய்றாங்க, வலஸ்து பி கைரிக்கும், உங்களில் நான் ரொம்ப சிறந்தவன் இல்லைன்னு. இது ஒரு தவாது தான் காட்டுது. ஏன்னா யதார்த்தம் என்ன, உண்மையிலேயே உம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்தது அபூபக்கர் தான் ரலியல்லாஹு அன்ஹு, யாருக்கும் டவுட்லாம் கிடையாது. அப்போ அபூபக்கர் அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய அபூபக்கர் கூட தன்னை வந்து ஒரு பணிவை தான் சமுதாயத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். ஐயுஹன்னாஸ் ஃபைன்னி உல்லீது அலைக்கும் வலஸ்து பி கைரிக்கும் ஃபைன் அஹ்சன்து ஃபைனூனி, நான் சிறப்பாக ப்ராப்பராக வேலை செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒயின் அசது ஃபகவ்விமூனி, நான் தப்பாக வழி தவறி போன என்னைய வந்து நெறிப்படுத்தி லைனில் வா அப்படின்னு நேராக கொண்டு வந்து நிறுத்துங்க, அப்படி சும்மா ஃப்ரீயாக விட்டுறாதீங்க என்னைய. அப்புறம் சொல்கிறாங்க அசிதுக்கு அமானத்துன், சிதுக்கு உண்மை என்பது அமானத்தின் என்ன சொல்லுவோம், என்னது அமானிதம். சரி, அமானிதம் கரெக்ட். சிதுக்கு வந்து ஒரு அமானிதம். அமானிதம்னா என்ன மீனிங் இந்த இடத்துல? அமானிதத்தை நிறைவேற்றுற இடத்துல நிறைவேற்றணும் அப்படி ஒரு பாயிண்ட் வருது இல்ல. அப்போ உண்மை எப்போ தெளிவுபடுத்தப்படணுமோ அப்போ மறைச்சு வைக்க முடியாது. அப்பவும் அந்த அமானிதத்தை பேடாத மாதிரி ஆயிடும். அப்போ சிதுக்கு அமானிதம்னு சொன்னா சிதுக்கு வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல மறைக்கப்பட்டாலும் அமானித மோசடி மாதிரி ஆயிடும். அப்புறம் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை இது, ரொம்ப அளந்து ஒரு 2 லைன் தான். ஆனால் ஒரு அசிதுக்கு அமானத்துங்கிறது ஒரு பெரிய தலைப்பு. பாருங்க எவ்வளவு ஒரு வார்த்தை, அதாவது வார்த்தை பவர் அபூபக்கர் இருக்குன்னு பாருங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் குத்பா. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு கதிபு ஹியானத்துன், பொய் என்பது மோசடியாகும், ஏமாற்றுதலாகும். அப்புறம் ஒ தைஃபு மின்கும் கவியூன் இந்தி ஹத்தா, வேற வேறு இடத்துல வரக்கூடிய வசனம் யோசிக்கிறேன். ஒல் அது ஹத்தா உசிஹ அல்தஹு அது என்னன்னு தெரியல கரெக்டாக எனக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வசனம் எப்படி வருதுன்னு சொன்னால் அத்தாயிஃபு ஃபீக்கும் கவியுன் ஹத்தா ஆஹுதல் ஹக்க லஹு, உங்களில் யார் மிக பலகீனமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்கிட்ட ரொம்ப பலமானவர்கள் எது வரைக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய உரிமையை அவர்களுக்கு மீட்டு கொடுக்கின்ற வரைக்கும். யாருக்காவது உரிமை மீறப்பட்டிருந்தா பலகீனமானவனாக இருந்தாலும் அவன் தான் இந்த அரசுல பலமானவன், அவன் உரிமை மீட்டு கொடுக்கப்படக்கூடிய வரைக்கும். அதே போல அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒல் கவியு ஃபீக்கும் தயீஃபுன் ஹத்தா ஆஹுத மின்ஹு அல் ஹக்க இன்ஷா அல்லாஹ், உங்களை யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளோ அவன் தான் என்கிட்ட பலகீனமான ஆள் எது வரைக்கும் சொன்னா அவங்க ஏதாவது வரம்பு மீறி யாருடைய உரிமையாவது மீறி இருந்தாங்கன்னு சொன்னா அதை அவங்ககிட்ட இருந்து எடுத்து உரிமைப்பட்டவன் கொடுக்குற வரைக்கும் அவங்க பலகீனமானவர்கள் தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ எப்படி இருக்குது? அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. இப்போ உள்ள ஆட்சி எப்படி இருக்கு? எங்க உள்ள ஆட்சியா இருந்தாலும் யார் வந்து கவியோ யார் வந்து பைசா உள்ளவனோ அவன் தான் பலமானவன். கரெக்டா? அப்போ ஏழைகள்ட்ட இருந்து உரிமைகள் பறிக்கப்பட்டு பணக்காரன் கொடுக்கப்படுது. ஆனா இங்க அபூபக்கர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அரசு எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அவனுடைய பாதையில உண்மைக்காக மக்கள் போராடுவதை விட்டுவிட்டால், உண்மைக்காக ஜிஹாது செய்வதை போராடுவதை விட்டுவிட்டால் அவங்கள அல்லாஹு இழிவு கொடுக்காம இருப்பதில்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி ஒரு சமுதாயத்துல ஃபாஹிஷா மானக்கேடா விஷயங்கள் பரவுச்சுன்னு சொன்னா அந்த சமுதாயத்துக்கு வந்து பல்வேறு சோதனைகளை வந்து அல்லாஹ் என்ன செய்வான், அந்த சமுதாயத்தை சூழச் செய்வான் என்று சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க அத்தி ஊனி மா அத்தாத்துல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நான் கட்டுப்படுற வரைக்கும் நீங்க எனக்கு கட்டுப்படுங்க. இதா அஸைத்துல்லாஹ வ ரசூல ஃபலா தாஅத லி அலைக்கும், நான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாறு செஞ்சா எனக்கு நீங்க கட்டுப்படணும்னு எந்த அவசியம் உங்களுக்கு கிடையாது. கூமு இலா ஸலாத்திக்கும் யர்ஹமுக்குமுல்லாஹ், நீங்க உங்க தொழுகைக்கு எந்திரிங்க. ஏன்னா தொழுகைக்காக என்ன செய்றாங்க, அந்த குத்துபால பேசுறாங்கன்னு பார்க்குறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான குத்துபா. முடிஞ்சா இந்த குத்துபாவை கொஞ்சம் அரபி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க. இந்த குத்துபாவுடைய வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை, கருத்து ரொம்ப ஆழமான கருத்து. அபூபக்கருடைய ஃபர்ஸ்ட் குத்துபா. ஸோ இதை ஒரு ஹைலைட் செப்பரேட்டாக பண்ணி பேஜ் 121 இருக்குது. முடிஞ்சால் மனப்பாடம் கூட செய்து அதோடைய மீனிங்கை பார்த்து கொள்ளலாம்.
ஆக இப்படிப்பட்ட பல்வேறு கருத்துக்களை இந்த இதில் சொல்லி காட்டுறாங்க. இதில் ரசூலுல்லாவுடைய அந்த வஃபாத்து சம்பவத்திலையும் பல்வேறு படிப்பினைகள் இருக்குது. அதில் நம்ம பேசும்போதே அப்படி சைடில் வந்து அந்த படிப்பினைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான முறையில் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய பண்பையும் பக்குவத்தையும் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக என்று கூறியவனாக உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.